அறைக்கழிவில் உயிர் பெற்ற பொம்மை அந்த அமைதியான அறையில் மாதவிலக்கு வெளிச்சம் திரைகளின் வழியாக கசிய தரையில் வெள்ளை கோடுகளாக விழுந்து கொண்டிருந்தது. அந்த அறையில்தான் ஒரு பச்சை நிற மெத்த பீரங்கி பொம்மை இருந்தது. அதன் பேரு டைனோ. கண்ணுக்கு அழகான பட்டன் கண்கள், பூமலர் போல வளைந்து நிற்கும் வயிறு, மென்மையான உடல். நாளை முழுக்க டைனோ மெத்தையில் அமைதியாக துடிக்காமல் கிடந்தான். அருகில் பிற பொம்மைகளும் புத்தகங்களும் இருந்தன. வழக்கமா பார்த்தால் அவன் ஒரு பொம்மைதான். நகராதது, பேசாதது, பயந்து விடாமல் அமைதியாக கிடந்தது. ஆனால் ஒவ்வொரு இரவும் மணிக்கூடு 12வது முறை அடிக்கும்போது ஒரு அதிசயம் நடக்குது. அந்த பழைய பெரிய மணிக்கூடு 12 முறை அடிக்க டைனோ மெதுவாக கண்களை திறக்கிறான். கைகள் நடக்குது, கால்கள் சுழலுது, முகத்துல ஒரு கூம் கூம் சிரிப்பு வருகிறது. அரைக்கழிவு வந்துடுச்சு. அதுக்கேண்டா துவக்கம். அந்த நேரம் தான் டைனோ ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்தது. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற நேரம், வெளி உலகமும் அமைதியா இருக்கும் பொழுது, டைனோவோ ஒரு ரகசிய நாயகனாய் துளிர்க்கிறான். அந்த இரவு ஒரு முக்கியமான பணி இருந்தது. வீட்லயே கடைசி பிஸ்கட்ட கண்டுபிடிக்கணும். அவன் மெதுவா மெத்தையிலிருந்து இறங்கினான். தரையில தூங்கிக் கொண்டிருந்த பூனை வெறுப்பா விழிக்கக் கூடாதுன்னு கவனமா நடக்கிறான். தகை பலமா கிழிக்குது. ஆனா சந்திர ஒளி அவனுக்கு வழிகாட்டுதுச்சு. அவன் சமையலறைக்கு போனான். மேலதிக அடுக்குல ஒரு பிரகாசமான பிஸ்கட் ஜார் மினுக்கிக்கிட்டு இருந்தது. டைனோ, டைனோன்னு கூப்பிடுற மாதிரி. அத கொஞ்சம் கடினமா தான் அடையணும். டைனோ புத்தகங்கள அடுக்குனான். ஒரு நாற்காலியில ஏறினான். இறுதியில லிட்டில் தூக்கினான். அதுல ஒரே ஒரு பிஸ்கட் தான் இருந்தது. அவன் அதை எடுக்கப் போன அந்த நேரம் தான் மற்றொரு பொம்மை அங்க வந்தது. பென்னி. அவன் ஒரு மென்மையான டெடி பியர். கொஞ்சம் மெளனமானவனா இருந்தாலும் ரகசிய வேடிக்கைகளுக்கு அவனும் தயாரு. அவங்க இருவரும் பிஸ்கட்ட பார்த்தாங்க. பிறகு ஒருவரை ஒருவர் பார்த்து சிரிச்சாங்க. எதுவுமே சொல்லல. பிஸ்கட்ட 2 அடுக்கா பண்ணிக்கிட்டு டேபிள் கீழ உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. சுவை கூடுதலா இருந்துச்சு. ரகசியமா சாப்பிட்டதால பொம்மைகள் பேரணிக்கு தயாரா. அவங்க திரும்ப வந்தபோது இன்னும் சில பொம்மைகள் எழுந்துட்டு இருந்தாங்க. ஒரு பளபளக்கும் விசிறி ஜாக்கிரதை பொம்மை ஸ்பார்கிள் மேல் ஸ்லோவில பறக்கிறாள். அரைக்கழிவு பேரணி ஆரம்பிக்குதுன்னு தூது பறவை அறிவிச்சா. டைனோவும் பென்னியும் லைனில் நின்னாங்க. மரவிலங்குகள் நடந்தது போல வந்தது. கார்ஸ் ஜிக்சாக் வந்தது. கட்டிடக்கட்டுகள் தங்களையே சுமந்து ஒரு நடனம் ஆடிச்சு. ரப்பர் டக் கூட எங்கேயோ இருந்து குதிச்சு பேரணியில் சேர்ந்துச்சு. சிரிப்பு, வித்தைக்கலை, நடனம், சப்தம். அந்த பேரணி அதிசயமா இருந்தது. விளையாட்டு மாதிரி இருந்தது. மீளவே முடியாத மகிழ்ச்சி. பெரிய வீட்டு பூனை லூனா வாய மூடிக்கிட்டு படுத்திருக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு கண் மூடாம அவங்கள கவனிக்கிறாளேன்னு தெரியுதே. அதிகால வரும் முன் அந்த நேரம் மணிக்கூடு மெதுவா ஒரே ஒலிய கொடுக்குது. பொழுது விடிந்துடுச்சு. எல்லா பொம்மைகளும் பதற்றத்தோட தங்கள் இடத்துக்கு போனாங்க. ரயில் படுக்கைக்கு கீழ போச்சு. கட்டிட பொம்மைகள் பெட்டிக்குள்ள போச்சு. பென்னி பழைய இடத்துல படுத்துக்கிட்டான். டைனோ மெத்தையில் ஏறி தன்னுடைய பழைய நிலையை எடுத்துக்கிட்டான். பிசுக்கி விழுந்து அமைதியா கிடந்தான். அந்த நேரம்தான் சூரியனின் முதல் ஒளி அறையில் ஒளிர்ந்தது. காலை குழந்தை விழித்துக் கொண்டது. கண்களை மெதுவா தேய்த்துக்கிட்டு அதிசயத்தோட அறைய பார்த்தது. அறையில் ஏதோ புதுசா இருந்துச்சு. சிலரிடம் கண்ணாடியில் ஒளி இருந்தது. மெதுவான கிழிந்த ரிப்பன் ஒரு பொம்மை காலில் இருந்தது. தரையில் பிஸ்கட் உருண்டு விட்ட குறும்புகள். பிஸ்கட் ஜார் காலி. பொம்மைகள் எல்லாம் அமைதியாக, ஆனா ரொம்ப உற்சாகமா இருந்தது போல. பூனை கட்டிலருகே சுருண்டுகிட்டு இருந்தது. சிறிதும் தெரியாம தூங்குகிற மாதிரி குழந்தை சிரிச்சது. ஏனாலும் தெரியல. ஆனால் டைனோவ கட்டி கொண்டு இன்னும் பக்கத்திலேயே வைத்துக் கொண்டது. அந்த ராத்திரி நிகழ்ச்சிகள் யாருக்கும் தெரியாது. பொம்மைகளுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லது ஒருவேளை அந்த பூனைக்கும் கூட. மறுநாள் இரவு சந்திரனோடு கொஞ்சம் காற்றும் வந்தபோது மணிக்கூடு 12 அடிக்கும்போது டைனோ விழிக்கிறான். அடுத்த அதிசயத்துக்கு, இன்னொரு ரகசியத்துக்கு.